ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டட் கேஸில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுற ஒரு பவர் பேங்க் மேக் பண்ண போகிறோம். இந்த கேஸோட பிரிண்ட் ஃபைல் வந்துட்டு பேம்பு லேபோட மேக்கர் வேர்ல்டு வெப்சைட்டில் இருக்குது. நான் ஃபைல் டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம சேனல் நேமை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு மொத்தம் 6 பேட்டரி தேவைப்படும். என்கிட்ட 8 பேட்டரி இருக்குது. நான் 6 பேட்டரி எடுத்துருக்கேன். அதுலேருந்து ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் பண்ணுற ஒரு பவர் பேங்க் மாடல் ஒன்று. அப்புறம் நம்ம 3D பிரிண்ட் பண்ண பவர் பேங்க் கேஸு PLA மெட்டீரியலில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அந்த கேஸ் எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பேட்ரி ரெடி பண்ணிக்கலாம். நான் நிக்கல் ஸ்ட்ரிப்பு கட் பண்ணிக்கிறேன். பேட்டரியோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அந்த சைஸில் 2 பீஸ் கட் பண்ணிக்கிறேன். பேட்டரியோட வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் வந்து எல்லா பேட்டரிலையும் ஈவனாக இருக்கணும். ஒரு பேட்டரியில் 3 வோல்ட்டு, ஒரு பேட்டரியில் 2 வோல்ட்டு அந்த மாதிரி வச்சு அசம்பிள் பண்ணக்கூடாது. எல்லா பேட்டரிலையும் வோல்டேஜ் ஒரே ஈவனாக இருக்க மாதிரி செக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் க்ளூ கன்னை யூஸ் பண்ணி 1 பை 1 எல்லா பேட்டரியும் லைனாக ஒட்டிக்கிறேன். மொத்தம் 6 பேட்டரி நம்ம யூஸ் பண்ணுறோம். 18650 DMEGC பிராண்டு, 2600 mAh. ப்ரைஸ் வந்துட்டு 110 கிட்ட வருது. பேட்டரி அப்புறம் பவர் பேங்க் மாடல் வாங்குறதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த பிராண்டோட பேட்டரி எல்லாமே நல்லா இருக்குது. நான் ஆல்ரெடி கெப்பாசிட்டியும் செக் பண்ணியிருக்கேன் இந்த பேட்டரி வச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சைடு ஓட்டிட்டோம். நம்ம இப்போ மேலேயும் க்ளூ அப்ளை பண்ணி எல்லா சைட்லேயும் ஓட்டிக்கலாம், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி. இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாத்தோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம க்ளூ வந்து ஒரு சைடு மட்டும்தான் ஒட்டியிருக்கோம். அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி மேலேயும் அங்கே கொஞ்சம் ஒட்டிக்கலாம். பேக் சைட்லேயும் அதே மாதிரி ஒட்டிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எல்லா இடத்துலையும் ஒட்டிக்கலாம். ஆனால் சப்போஸ் நம்ம கீழே போடுறோம் அப்படின்னாக்கா உடஞ்சிடக்கூடாது. அதுக்காக எல்லா சைட்லேயும் ஒட்டிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்பாட் வெல்டிங் பண்ணிக்கலாம் பேட்டரியை. நான் இந்த ஸ்பாட் வெல்டிங் வாங்கி கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது. நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம அந்த ப்ராப்ளம் மட்டும் கொஞ்சம் இன்சுலேட் பண்ணி வச்சுக்கணும், இல்லைனா ஹீட்டு தெரியுது. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. வெல்டிங்கும் ப்ராப்பராக ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சைடு முடிஞ்சிச்சு. இன்னொரு பக்கமும் அதே மாதிரி நம்ம ஸ்பாட் வெல்டிங் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்பாட் வெல்டிங் பண்ணும்போது ப்ரோப் ஹீட் ஆகுதுன்னு சொன்னது வந்து இந்த மாதிரி கம்மியான பேட்ரி அடிக்கும் போது ஹீட் ஆகலை. அதிகமான பேட்ரி இப்போ ஒரு 30 பேட்ரி அந்த மாதிரி அதிகமான பேட்ரி வச்சு அடிக்கும் போது ஹீட்டு தெரியுது. கம்மியான பேட்ரிக்கெலாம் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்டிங் முடிஞ்சது. இப்போ கெப்டான் டேப் ஒட்டிக்கலாம். 2 சைட்லேயுமே அந்த நிக்கல் ஸ்ட்ரிப்பு கவர் ஆகிற மாதிரி டேப்பை சுற்றிக்கலாம். இந்த டேப் வந்துட்டு ஒரு இன்சுலேஷன் மெட்டீரியல் தான். இதோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 260லேருந்து 400 டிகிரி வரைக்கும் இந்த டெம்பரேச்சர் தாங்கும் அந்த டேப்பு. சப்போஸ் நம்மளுக்கு ஹீட் எதனா இருக்குது அப்படின்னாக்கா அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்காக வந்து டேப் யூஸ் பண்ணுறோம். டாப்பில் நிக்கல் ஸ்ட்ரிப்பை பெண்ட் பண்ணி தான் சால்ட்ரிங் பண்ணுவோம். அதனால் மேலேயும் கெப்டான் டேப் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நிக்கல் ஸ்ட்ரிப்பை மேலே பெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பேட்ரி பேக் ரெடி பண்ணாலுமே கையில் மெட்டல் பொருள் எதனா வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சேஃப்டியாக யூஸ் பண்ணணும். சப்போஸ் ப்ளஸ்ஸு மைனஸு ஷார்ட் ஆகுது அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஃபயர் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக வேலை செய்யணும் அதில் மட்டும். அதே மாதிரி குழந்தைங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா குழந்தைங்கள விட்டுறாதீங்க. அவங்களுக்கு தெரியாது, தூக்கி கீழே போடுவாங்க, அந்த மாதிரி எதனா பண்ணுவாங்க. அந்த மாதிரி எதனா பண்ணாலும் ஃபயர் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மாடியூல் எடுத்து கேஸில் வச்சுக்கலாம். நான் அதுக்கு பட்டன் இருக்குது, பவர் பட்டனு. அந்த பவர் பட்டன் சின்னதாக பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். பட்டன் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறேன் ஒரு தடவை. ஏன்னா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம்னா நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ க்ளூ கன் யூஸ் பண்ணி அங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி ஒட்டிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்க்ரூ எதுவும் பண்ணல, அதனால் க்ளூ யூஸ் பண்ணி கேப் இருக்கும், அந்த கேப் மட்டும் லைட்டாக ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு நிக்கல் ஸ்ட்ரிப்பில் லெட் அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக நம்ம சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம எதுவுமே பண்ணாமல் டேரெக்டாக எடுத்து போய்ட்டு சால்ட்ரிங் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அவ்வளோ சீக்கிரம் நிற்காது. லெட் அப்ளை பண்ணிட்டோன்னா அப்புறம் சால்ட்ரிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு டோட்டலாக இந்த பவர் பேங்க்கோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 15600 mAh வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 துண்டு ஒயர் சின்னதாக சிலிக்கான் ஒயர் இருந்தால் நல்லது. சிலிக்கான் ஒயர் எடுத்துக்கிறேன். நான் சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். பிட் ஒயர் 2. உங்களுக்கு இன்னும் கெப்பாசிட்டி அதிகமாக வேணும் அப்படின்னாக்கா DMEGC பிராண்ட்லேயே வந்து 2900 mAh பேட்டரி இருக்குது. அந்த பேட்டரி வாங்கி 18650 பேட்டரி தான் அதுவும். அதை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதே பிராண்டில் 18650 பேட்டரியே வந்து 4000 mAh இருக்குது. அந்த பேட்டரி வேணுனாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ப்ளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக ப்ளஸ் வந்து ரைட் சைடில் இருக்க மாதிரி வைக்கணும். ஸ்லீவ் எடுத்துகிட்டு சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு போல் சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், இந்த சால்ட்ரிங் இப்போ தான் வாங்கினேன் நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி.
இதுவுமே நல்லாயிருக்கு. ப்ரைஸ் 300 கிட்ட வருது. 60 வாட்ஸு. சால்ட்ரிங் நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. மேலே அந்த ரெட் கலர் வந்து சிலிக்கான் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. அதனால் சுத்தமாக ஹீட்டே தெரியல. ஹேண்டிலும் வந்து ஆட் பிளாஸ்டிக்கில் இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் ஹீட்டில் எதுவும் தெரியல. அதோட லிங்க்கும் கொடுக்குறேன். இப்போ மைனஸ் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஒயர் ரொம்ப லூஸ் இல்லாமல் கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் வச்சு கட் பண்ணிக்கிறேன். எக்ஸஸாக வைக்காதீங்க. அப்புறம் இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ண சொல்ல ட்விஸ்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுவுமே சேஃப்டியாக யூஸ் பண்ணணும். நம்ம பிடிக்க சொல்ல சப்போஸ் அதுலேயுமே ப்ளஸ் மைனஸ் எங்கன்னா தெரியாமல் ஷார்ட் ஆகுது அப்படின்னாக்கா நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகும். அதனால் அதையும் பார்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சால்ட்ரிங் பண்ணி முடிஞ்சது. இப்போ பவர் பேங்க் ஒரு ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன் ஆகிடுச்சு. சார்ஜ் கம்மியாக தான் இருந்தது பேட்டரியில். நம்ம இப்போ சார்ஜ் பண்ணலாம். ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணிக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வர வீடியோலாம் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேலை முடிஞ்சது. நம்ம கவரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபெவிஃப்ளெக்ஸ் இருக்குது, அதை சுற்றி அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். அந்த பட்டனாண்ட போடும்போது மட்டும் கொஞ்சம் கம்மியாக போடுங்க. நிறைய போட்டிங்கன்னா பட்டனும் ஒட்டிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் அந்த மாதிரி 3D பிரிண்டட் பார்ட் எதனா வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறேன். என்னோடய ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லாஸ்ட்டாக கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எது பண்ணாலும் நான் பார்ப்பேன். பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி மேக் பண்ணணுன்னா லிங்க்கு கொடுக்குறேன். மெட்டீரியலோட லிங்க்கு, டூல்ஸ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.